குழந்தை பாலாக்னினா குழந்தை. அடுத்தது விருத்தாக்னி, ஒரு 12 வயசு 10 வயசு பையன். யுவனாக்னினாக்கா கல்யாணம் பண்ணிக்கிற வயசு, வயோதிக வயசு. சிவாக்னினாக்கா தம்பதியாக இருக்கிற. அப்போ அந்த சிவாக்னி சுவாமி ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணி எல்லாம் பண்ணிட்டோம்னாக்கா அதில் பிரதானமாக யார் யாரெல்லாம் நம்ம இது பண்ண போகிறோம். இந்த அக்னிக்கு 7 நாக்கு, நமக்கெல்லாம் ஒரு நாக்கு, அக்னிக்கு 7 நாக்கு. இரண்யா, கனகா, ரக்தா, கிருஷ்ணா, சுப்ரபா, அஜரக்தா, பகுரூபான்னு சொல்லக்கூடிய அக்னிக்கு மட்டும் 7 நாக்கு இருக்கும். அந்த 7 நாக்குக்கு ஒவ்வொரு பாகத்தில் இருக்குமா, ஒவ்வொரு திசையில் இருக்குமா. அது எல்லாத்தையும் கொடுத்து இந்த யாகம் நல்ல விதமாக நடக்கணும். கொடுக்குற அவிபாகங்கள் எல்லாமே போய் யார்கிட்ட கொடுக்கணும், யார் கொண்டு போய் கொடுக்கணுமே, அது ஒரு ஆள் தேவை. அதுதான் பிரம்மா. அந்த பிரம்மா என்ன பண்ணுவாருனாக்கா கணபதி கொடுக்குற பொருளை கொண்டு போய் கணபதியிட்ட கொடுப்பார், சுவாமிகிட்ட கொடுக்குற பொருளை கொண்டு போய் சுவாமிகிட்ட கொடுப்பார். ஏன்னா சுவாமியை கூப்பிட்டாச்சு. அடுத்ததாக அம்பாவை கொடுக்குறோமா, அந்த பொருளை கொண்டு போய் அம்பாள்கிட்ட கொடுக்குறோம். அப்போ ஒவ்வொரு பொருளையும் கொண்டு போயிட்டு சாமி கொண்டு போய் சேர்க்கிறார். அதுக்கு மூளை இதெல்லாம் சேரணும்னு சொல்லி சொல்கிறது, ஆக்கியப்படுறது யாருன்னா பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரனை சாட்சியாக கொண்டு, ஏன்னா அவர் எல்லாம் சொன்னாக்கா அந்த யாகம் கிடையாது, அவருக்கு எல்லாமே அவருக்கும் மாட்டோம் அந்த யாகம் தான். அப்போ அந்த பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும். அக்னிர்வா அப்பா மாயதனம், சாமி இருக்கிற கூட்டம் தான் வருவார், இல்லைன்னா வரமாட்டேன். வீடு வந்துச்சுன்னா வாசலில் இருப்பா, உள்ள வாங்கன்னு சொன்னால் தான் வருவார், இல்லைன்னா அப்படின்னு இருப்பாங்க. யாராக இருந்தால் ஆமாம்.